உலகத்தில் எந்த ஒரு உயிரினம் அதிகமாகிடுச்சுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு உயிரினம் இருக்குது. இதுதான் இயற்கையோடைய நியதியே. ஒரு உயிரினம் அதிகமாக இப்போ ஏன் மயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, இப்போ மயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல எல்லா பக்கமும் அதுதானே பிரச்சனை. என்ன காரணம்? மயில் கண்ட்ரோல் பண்ணும். மயில் எது கண்ட்ரோல் பண்ணும்? மயில் முட்டை விட்டுதுன்னா அது சாப்பிட்றதுக்கு நரி இருக்கணும். நரி நம்ம உயிர்வேலியெல்லாம் அழிச்சிட்டோம், காடுகள்லாம் அழிஞ்சிட்டே வருது. நம்ம உயிர்வேலியெல்லாம் முதல்ல போட்டிருப்பாங்க தெரியுமா? உயிர்வேலி போட்டிருப்பாங்க, சுற்றி தோட்டத்தை சுற்றி அவங்கவுங்களுக்கு வேலி போட்டிருப்பாங்க, இயற்கையான வேலி, உயிர்வேலி. அதான் அடர்த்தியாகவே இருக்கும். அந்த உயிர்வேலிக்குள்ளே பாம்பு, உடும்பு, நரி, இந்த மாதிரி பல உயிரினங்கள் உள்ளே தங்கியிருக்கும். அந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் வேலியெல்லாம் எடுத்து கம்பி வேலி போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரிலாம் இல்லை. இப்போது அந்த உயிர்வேலி அழிஞ்சதுனால பல உயிர்கள் அங்கே தங்குறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடுது. ஸோ அந்த கீரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை இப்போ சாப்பிட்டு போயிடும், குஞ்சுகளை பிடிச்சி சாப்பிடும். உடும்பு பார்த்துருப்பீங்க. உடும்பு பார்த்துருக்கீங்களா? உடும்பெல்லாம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த உடும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயில் குஞ்சுகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். இப்போ அதெல்லாம் இல்லை. நரியும் பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒளிருக்கு இடம் இல்லை. அதனால் இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அதனால் அந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க, அந்த உணவு சங்கிலி மாறி போச்சுன்னா, அதை கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சுன்னா அந்த இது என்ன சொல்கிறது, ஒரு சமநிலையிலேருந்து கெட்டு போயிடும்.